தளபதி விஜய் மற்றும் அவரோட மனைவி சங்கீதாவ த்ரிஷாவுடைய அம்மா உமா கிருஷ்ணன் சேர்த்து வைக்க போறதா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, "மேயிற மாட நக்கிற மாடு கெடுத்தது" மாரி, அது உண்டு, அது வேலை உண்டுன்னு பார்த்தோன்னா இருந்துகிட்டு இருந்துச்சுப்பா. அத போய் கூப்ட்டு தேவையில்லாம வில்லங்கத்துல பார்த்தோன்னா இழுத்து விட்டது மாரி, தளபதி விஜய் அவர் மனைவி சங்கீதாவோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. புள்ள குட்டின்னு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு காலையில பார்த்தோன்னா எழுந்தாரா, ஷூட்டிங் போனாரா, ஷூட்டிங் பார்த்தோன்னா முடிச்சுட்டு வந்தாரா, ஒரு 6 மணிக்கு மேல வேற எதுக்குள்ளயுமே கமிட் ஆகாம 10 டூ 6 ஒரு ஜாலியான லைஃப மனுஷன் வாழ்ந்துட்டு போய்க்கிட்டே பார்த்தோன்னா இருந்தாப்புல. தேர இழுத்து தெருவுல விட்ட கதையா, த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் அவரோட லைஃப்க்குள்ள பார்த்தோன்னா என்ட்ரி ஆகி, அத அப்படியே தலைகீழா போட்டு திருப்ப, இன்னைக்கு குடும்பமே 2 ஆயி, அப்பா, அம்மா என்னன்னா ஈஷா யோகா மையத்துல அவங்க ஒரு தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. பையன் என்னன்னா இங்க சென்னையில, இப்ப ஹைதராபாத்ல பார்த்தோன்னா இருக்காரு. பொண்ணு என்னன்னா சாஷா திவ்யா ப்ராஜெக்ட் பண்றேன்னு அவங்க ஒரு பக்கத்துல. மனைவி சங்கீதா என்னன்னா லண்டன்ல. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பார்த்தோன்னா ஜெயிச்சாலும், இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராவே பார்த்தோன்னா இருந்தாலும், அந்த சந்தோஷத்த அவர் ஃபேமிலியோட முழுசா அனுபவிக்க முடியல அப்படின்னா, அந்த சந்தோஷம் என்ன மாரியான சந்தோஷம்? அது எதுலயுமே பார்த்தோன்னா ஃபுல்ஃபில் அடைய முடியாத ஒரு ஃபீல்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது மாரியான ஒரு மனநிலையில தான் இப்ப தளபதி பார்த்தோன்னா விஜய் இருக்காருங்க. இதுல இப்ப சோசியல் மீடியாவுல என்ன செய்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, எப்படா த்ரிஷாவுக்கும், தளபதி விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் த்ரிஷாவுடைய அம்மா உமா கிருஷ்ணன் இருக்கிறதா தான் இதுக்கு முன்னாடி தகவல் வந்தது. அப்படித்தான் நம்ம கேள்வியும் பட்டோம். ஏன்னா, தளபதி விஜயும் த்ரிஷாவும் பார்த்தோன்னா ஒண்ணா ரொம்ப க்ளோஸா பார்த்தோன்னா இருக்கிற அந்த ஏஜிஎஸ் ஃபங்ஷனுக்கு பார்த்தோன்னா போயிருந்த ஃபோட்டோ. அதுல பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு மாரி இருந்த ஃபோட்டோவுல, கல்யாணம் எப்ப சீக்கிரமே டும் டும் அப்படின்லாம் போட்டிருந்ததுக்கு, இவங்க போய் லைக் போட்டிருந்தாங்க, ஹார்ட் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு, த்ரிஷாவோட அம்மா எப்படா தளபதிய தன்னோட மருமகனா ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா பார்த்தோன்னா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்ன ஒண்ணா, பாடகி சுசித்ரா சொல்லும்போது, த்ரிஷாவுக்கு பார்த்தோன்னா டார்கெட்டே தளபதி விஜய் கிடையாது. தளபதி விஜய் செகண்ட் தான். அவளோட டார்கெட் நம்ம உதயநிதி தான். ஏன்னா உதயநிதிய மேரேஜ் பண்ணிட்டா, அப்படியே பெரிய குடும்பத்து மருமகளாயிரலாம், உள்ளுக்குள்ள போயிரலாம். அடுத்து கண்டிப்பா உதயநிதி சிஎம் ஆயிட்டாருன்னா, சிஎம்மோட பொண்டாட்டி ஆயிரலாம். அப்படிங்கிறது தான் பார்த்தேன்னா, அவளுடைய டார்கெட்டா இருந்துச்சு அப்படின்னு பாடகி சுசித்ரா பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப விஜய் அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிறதுனால, விஜய் எப்படியாவது பிரஷர் போட்டாவது முதலமைச்சர் ஆக்கிரணும். ஆகி விஜய் பார்த்தோன்னா, நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுலயும் த்ரிஷா பார்த்தோன்னா, ஒரு மாஸ்டர் ஸ்கெட்ச் போடத்தான் செஞ்சது. இப்ப விஜய் கோவில் கோவிலா போயிட்டுருக்காரே, இதெல்லாம் யார் பேச்ச கேட்டு? எல்லாம் த்ரிஷா பேச்சு. த்ரிஷாவுக்கு பார்த்தோன்னா, சொம்படிக்கிற ரத்தன் பண்டிட் பேச்சு. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா கேட்டு தான் அவரு எல்லா வேலையும் பண்றாரு. அவங்கள கேட்காம எந்த முடிவும் பார்த்தோன்னா எடுக்கிறதில்ல. இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்லாம் பார்த்தோன்னா, செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கு இடையில தான் இப்போ பார்த்தோன்னா, புதுசா பூதாகரமா வெளியா இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதாவது தன்னோட மகள் த்ரிஷாவ எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க. விஜயும், சங்கீதாவும் பிரிஞ்சு போனதுக்கு காரணம், தன்னோட பொண்ணு த்ரிஷா தான் பார்த்தோன்னா சொல்றாங்க. இது மனசளவுல ரொம்ப கஷ்டமாவும் வந்திருக்கு. அதே சமயத்துல தான் பொண்ணு த்ரிஷாவுக்கும் வேற ஒரு லைஃப் அமையணும்னா கூட, இது ஒரு மிகப்பெரிய நெருடலா இருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கு, இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா, நானே பார்த்தோன்னா முன்னாடி போய் நின்னு தளபதி விஜயும், அவரோட மனைவி சங்கீதாவும் பார்த்தேன்னா, பேச்சுவார்த்தை பேசி பார்த்தோன்னா, எப்படியாவது கையில கால்ல விழுந்தாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு த்ரிஷாவுடைய அம்மா உமா கிருஷ்ணன் பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறதா இப்போ ஒரு புரளி ஒண்ணு போயிட்டுருக்கு. ஏன்னா இது புரளியா, உண்மையா, வதந்தியா அப்படின்லாம் தெரியாது. ஆனா இது பரபரப்பா பார்த்தோன்னா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டாபிக்கா இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி மட்டும் ஒண்ணு, இது இப்போ வரைக்கும் புரளின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இது ஒரு வேளை நிஜமா இருந்து, அப்படி ஒரு நல்ல காரியம் மட்டும் நடந்தது அப்படின்னா, ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, நம்ம தளபதி விஜய புடிச்சவங்களும் சரி, அவங்க எல்லாருமே த்ரிஷாவுடைய அம்மா உமா கிருஷ்ணனுக்கு முதல்ல ஒரு கோவில கட்டி, "மகராசி நீங்க நல்லா இருக்கணும்மா" அப்படின்னு அவங்களுக்கு பூஜை பண்ணி சாமியாவே பார்த்தோன்னா கும்பிடுவாங்க. ஏன்னா எதிரியா இருந்தாலும் எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு வச்சு செய்றவங்க, அவங்களே நம்பிக்கைக்குரிய, பாசத்துக்குரியவங்க. நமக்கு வேண்டப்பட்ட தளபதிக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாங்கன்னா, தலையில தூக்கி வச்சு பார்த்தோன்னா கொண்டாடுவாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஏன்னா மாற்று கட்சியிலேருந்து பல பேர் இப்ப வர்றாங்க. பல பேர் இப்ப உள்ளுக்குள்ள டிவிகேக்குள்ள பார்த்தோன்னா ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இப்ப பட்டு பட்டுன்னு போஸ்டிங்கு அது இதுன்னு எல்லாம் போட்டு குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்,
உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே சில அதிருப்தி அலை இப்போ வந்து பார்த்தோன்னா உண்டாக ஆரம்பிச்சிருக்கு மக்களே. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.